டெசர்ட் அதாவது பாலைவனம். பாலைவனங்கள்னு சொன்னால் நம்ம நினைவுக்கு வர்றது என்ன? மிகவும் வறண்டதாக ஈரப்பதம் இல்லாமல் மணல்கள் அதிகமாக இருக்கிற ஒரு இடம் தான் பாலைவனம். பகல் நேரத்தில் பாலைவனத்தோட டெம்பரேச்சர் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை விட அதிகமாக இருக்கும். பொதுவாகவே பாலைவனங்களில் ஏரி, குளம், ஆறு இந்த மாதிரி எதுவுமே இருக்காது. இதனால் பாலைவனத்தோட மேற்பகுதியில் குறைவான மேகமூட்டங்கள் காணப்படும். அது மட்டும் இல்லாமல் வானமும் ரொம்ப தெளிவாக, அதாவது கிளியர் ஸ்கைன்னு சொல்கிற மாதிரி இருக்கும். இந்த குறைவான மேகமூட்டங்களும் தெளிவான வானிலையும் தான் பாலைவனத்துடைய அதிகமான வெப்பநிலைக்கு காரணமாக இருக்குது. அதாவது சூரியன்லேருந்து வர ஹீட்டு டைரெக்டாக பூமியோட மேற்பரப்பை வந்தடையுது. இது பூமி அடையிறதுக்கு எந்த நடுவில் மீடியேட்டரும் இல்லை, அதாவது மேகக்கூட்டங்கள் எதுவுமே கிடையாது. இது மூலமாக பாலைவனத்துடைய மேற்பரப்பு எப்பயுமே வெப்பமாக காணப்படும். இந்த வானிலையை நம்ம பகல் நேரத்தில் அதிகமாக உணர முடியும். இவ்வளவு வெப்பமான பாலைவனம் இரவு நேரத்தில் எப்படி இருக்குன்னு தெரியுமா? கண்டிப்பாக இந்த வெப்பம் இருக்காது. ஆமாம், நாம் நினைக்கிறதுக்கு எதிர்மறையாக தான் இருக்கும். பகலில் இருக்க அதிகப்படியான வெப்பம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி அதிகமாக குளிர் இருக்கும் இடமா மாறிக்கிட்டு வரும். பகல் நேரங்களில் எவ்வளவு வெப்பம் அதிகமாக இருக்கோ அதற்கு நேர்மாறாக இரவு நேரங்களில் ரொம்பவே குளிர்ச்சியாக இருக்கும் இந்த பாலைவனம். இரவு நேரங்களில் இதனுடைய வெப்பநிலை 40 டிகிரி ஃபாரன்ஹீட், அதாவது கிட்டத்தட்ட 4 டிகிரி செல்சியஸை விட குறைவாக இருக்கும். இரவு நேரங்களில் மட்டும் இந்த பாலைவனம் ஏன் இவ்வளவு குளிராக இருக்குது? இதுக்கு முக்கியமான காரணம் குறைவான வளிமண்டல ஈரப்பதம், அதாவது ஹியூமிடிட்டின்னு சொல்லலாம். மற்ற இடங்களை போல இல்லாமல் பாலைவன பகுதியில் மட்டும் மேகமூட்டங்கள் ரொம்ப குறைவாக இருக்குன்னு தெரியும். அது மட்டும் இல்லாமல் இங்கே வறண்ட வானிலை இருப்பதால் காற்றில் உள்ள ஈரப்பதத்தை தக்க வச்சுக்க முடியாது. ஸோ சூரியன் மறைஞ்ச உடனே அதனுடைய மேற்பரப்பில் இருக்க வெப்பநிலையானது படிப்படியாக குறைய ஆரம்பிக்குது. அதுவே இரவு நேரத்தில் முற்றிலுமாக வெப்பநிலை குறைஞ்சு இந்த பாலைவனம் அதிக குளிராக காணப்படும். இந்த மாதிரி இரவு நேரங்களில் ரொம்ப குளிராக இருக்க பாலைவனம் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் சொல்கிறீங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.